தளபதியோட கில்லி படம் ரீ-ரிலீஸ் ஆகி வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஃபர்ஸ்ட் 3 நாள்ல மட்டும் கில்லி படம் எத்தனை கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 2004ல ரிலீஸ் ஆன கில்லி படம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரீ-ரிலீஸ் மூலமா கில்லி படம் ஒரு 2-3 கோடி வசூல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் தயாரிப்பாளர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவரோட நினைப்ப சுக்குநூறா உடைக்கிற மாதிரி கில்லி படம் பல கோடிகளை அள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆன எல்லா புது படங்களுமே மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. அந்த சமயத்துல தான் கில்லி படம் ரீ-ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வெளியில வந்தது. சோ கில்லி படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே வசூல் வேட்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் நாள்ல மட்டும் 8 to 10 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டுமே முதல் நாள்ல 4 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில வந்திருக்கு. அதே மாதிரி 2வது நாள் சண்டே அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டுல மட்டும் 3.5 கோடி ரூபாய் கில்லி படம் வசூல் பண்ணிருக்கு. சோ 2 நாள்ல ஒட்டு மொத்தமா 12 to 13 கோடிய கில்லி படம் வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. அதே மாதிரி 3வது நாள் திங்கட்கிழமை தமிழ்நாட்டுல மட்டும் கில்லி படம் 1.5 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. சோ உலக அளவுல 3 நாள்ல மட்டுமே கில்லி படம் 15 to 16 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அசத்தி இருக்கு. இந்த நிலைமையில இந்த வாரம் சாட்டர்டே சண்டே வரைக்கும் ஏகப்பட்ட தியேட்டர்கள்ல கில்லி படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கில்லி படம் ரிலீஸ் ஆகும்போது 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. அந்த வசூல ரீ-ரிலீஸ் ஆயிருக்க கில்லி படம் முறியடிக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.